Hi friends, I welcome you all for Sarvesh Online Academy. So in the video நம்ம வந்து top 10 previous year questions on software engineering தமிழ்ல பார்க்க போறோம். ரைட், நம்ம என்ன நெட்டு கேட் எந்த கொஷின்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வாட்டர்ஃபால் மாடல் ஆர் ப்ராசஸ் மாடலில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாட்டர்ஃபால் மாடல்னால் என்ன? ஸோ வாட்டர்ஃபால் மாடல் இஸ் a sequential approach where each fundamental process are arranged in a linear order. It is also known as classic life cycle model, traditional model. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா plan driven process. இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன வச்சிட்டிங்கனாலே போதும். requirement analysis, system design, implementation, testing, deployment, maintenance, இது எல்லாமே ஸ்டேஜஸ் ஆஃப் வாட்டர்ஃபால் மாடல். ஸோ மெயின் ட்ராபேக் ஆஃப் வாட்டர்ஃபால் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நெவர் பேக்வேர்ட்ஸ். தட் இஸ் ஒரு ஸ்டேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம பின்னாடி இருந்து போய் அந்த ஸ்டேஜை திரும்ப அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ டிஃபிகல்ட்டி இன் அகாமடேட்டிங் சேஞ்சஸ் ஆஃப்டர் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு சேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ்லேயே கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நம்மளால் பண்ண முடியாது. நாட் சூட்டபிள் ஃபார் த லார்ஜ் ப்ராஜெக்ட். இப்போ வாட்டர்ஃபால் மாடலில் வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபிள் அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்மால் ஸ்கேல் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தேர்ட் இயரில் நம்ம பண்ண ப்ராஜெக்ட், பிஜியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வாட்டர்ஃபால் மாடலுக்கு வந்து சூட்டபிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் என்னென்னா ப்ரோட்டோடைப் மாடல். ஸோ ப்ரோட்டோடைப் மோஸ்ட் பாப்புலர்லி யூஸ்டு லைஃப் சைக்கிள். திஸ் மாடல் இஸ் யூஸ்ட் when the customer do not know the exact requirements. கஸ்டமருக்கு எப்போல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸை பற்றி கிளியரான ஐடியா இல்லையோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணுற மாடல் தான் ப்ரோட்டோடைப் மாடல். கேட்டிருக்காங்க. ப்ரோட்டோடைப் மாடல் வந்து எவல்யூஷனரி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இருக்குது. சரியா? In this model, a prototype of end project is first developed, tested and refined as customer feedback repeatedly until final acceptable prototype is achieved. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the client involved throughout the development process. ஃபுல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லேயுமே கிளைண்ட் உள்ளே இருக்கணும். ப்ரோட்டோடைப்பிங் வந்து தனியாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்பைரல் மாடலையோ இன்க்ரிமெண்டல் மாடலையோ நம்ம கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இப்படி தான் ஒர்க் ஆகும். திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட் ஃபார் ப்ரோட்டோடைப்பிங் மாடல். ஸோ ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுவோம், அப்புறம் கஸ்டமர் எவாலுவேஷன் ஆஃப் கஸ்டமர்கிட்ட அந்த ப்ரோட்டோடைப் கொடுக்குறோம். கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா டிசைனிங், கோடிங், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் த கஸ்டமர் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா திரும்ப ரீஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரியா? ஸோ இதே ஒர்க்கு திரும்ப நம்ம பண்ணுவோம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டைம் கன்சூமிங். பிகாஸ் கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். ஸோ அதனால் என்ன ஆகும், அவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபீல்ட் இது வேண்டாமே, இந்த ரெக்யர்மெண்ட் வேண்டாம், இது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளோ டைம் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வெரி டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர். ரைட்? ஸோ கஸ்டமர் வந்து எல்லா ரெக்யர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து நம்ம ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமர்கிட்ட இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற எல்லா ரெக்யர்மெண்ட்ஸையும் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ரைட்? இது எல்லாமே மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப்பிங் மாடல். ஸ்பைரல் மாடல். இந்த ஸ்பைரல் மாடலோட இன்னொரு பேர் என்ன, ரிஸ்க் ட்ரிவன் ப்ராசஸ் மாடல். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா the first features from waterfall model and prototyping model ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருப்போம். நியூ காம்போனண்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ ஸ்பைரல், இட் லுக் லைக் எ ஸ்பைரல். எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட்டை ஸ்பைரல் பண்ணுறோமோ லைக் தட். ஸோ ஸ்பைரல் பண்ண என்ன ஆகும், அந்த ஹோலில் இருந்து அப்படியே அடுத்த ஹோல், அதே மாதிரி ஃபுல் ரிப்போர்ட்டும் அந்த ஸ்பைரலால் கவர் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் பண்ணுவோம், ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் த ரிஸ்க். நெக்ஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் திரும்ப அடுத்தது போகணுமா போக வேண்டாமா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இன்னும் இன்டீரியராக அந்த ஸ்பைரல்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிஸ்க் அனாலிசிஸ் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் அனாலிசிஸ் வந்து இருக்கும். சரியா, இதே ஸ்பைரல் திரும்ப திரும்ப சுற்றிகிட்டே இருக்கும். சரியா, அன்டில் இந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்து கஸ்டமர் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற வரைக்கும். இன்க்ரிமெண்டல் மாடல் இஸ் a process of software development where the requirements are broken down into multiple standalone modules. Incremental development is done in the steps from analysis, design, implementation, testing, verification, maintenance. So incremental நம்ம கொடுக்குறத நிறையா மாடலாக டிவைட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்டல் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோர் ப்ராடக்ட். ஃபர்தராக வர்றது எல்லாமே அடுத்தடுத்த இதில் நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட்டில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம். சரியா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்லேயும் சேம் டாஸ்க்கை திரும்ப பண்ணுவோம். அனாலிசிஸ், டிசைன், கோட், டெஸ்ட். இதே தான் திரும்ப பண்ணுவோம். அதனால தான் நம்ம இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ஆனால் ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டும் நியூ ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கணும். சரியா, அது ரொம்ப முக்கியம். இட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் மாடல், நம்ம லூப்பிங்கில் இட்ரேஷன்லாம் பார்த்துருப்போம். எய்ம்ஸ் டு டெவலப் சிஸ்டம் த்ரூ பில்டிங் ஸ்மால் போர்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி ஃபீச்சர்ஸ் அக்ராஸ் ஆல் காம்போனண்ட். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸ்லேயும் குட்டியாக ஒரு போர்ஷனை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறோம். வி பில்ட் த ப்ராடக்ட் விச் மீன்ஸ் த இனிஷியல் ஸ்கோப் அண்ட் ரிலீஸ் இட். இனிஷியலாக இருக்கிற ஸ்கோப்பை எதெல்லாம் வருமோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி அதை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம் ஃபார் தி கஸ்டமர் ஃபீட்பேக். இன் ஈச் இன்க்ரிமெண்ட் எ ஸ்லைஸ் ஆஃப் சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் டெலிவர்டு. ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்லேயும் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணணும். ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாடல், இதை பற்றி நெட்டு செட்டு கேட்டில் கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா, டெவலப்மெண்ட் சைக்கிள் டைம் தான் கேட்டிருக்காங்க, 60 to 90 days. இஃப் த ரெக்யர்மெண்ட்ஸ் வேர் வெல் அண்டர்ஸ்டுட் and rate process enables the development team to create system within very short time period, that is 60 to 90 days. First question பாருங்களேன், waterfall model, incremental development, prototyping, RAID. இதில் வந்து நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். வாட்டர்ஃபால் மாடல் பார்த்திங்கன்னா மேனுவல் சிஸ்டம் ஃபார் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் இன் ஸ்கூல். அப்போ வாட்டர்ஃபால் மாடலுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். சரியா, வாட்டர்ஃபால் மாடலுக்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அடுத்து RAID மாடல் பாருங்கள், ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ப்ரோட்டோடைப்பிங்க்கு என்ன கரெக்டாக இருக்கும், ஸோ 4th ஆப்ஷன் இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 மட்டும்தான் இருக்குது இல்லையா, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், டிக் பண்ணிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, B இன்க்ரிமெண்டலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் தட் ஸ்டார்ட் வித் ஒன்லி பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இன்க்ரிமெண்டலில் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ஆரம்பிச்சுட்டு தென் மூவ் டு த அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். அதனால் இன்க்ரிமெண்டல் மாடல்னால் பேசிக்ஸ் வச்சுட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் போகிறது. ப்ரோட்டோடைப்பிங் அப்படியே நேராக இருக்குது, a virtual reality system for simulating vehicle navigation in a highway. RAID within 3 months கொடுத்துருக்காங்க இல்லையா, within 3 months. இங்கே பாருங்கள், RAID வந்து within 3 months. அப்போ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அப்போ அந்த டயத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாடல். ஸோ வாட்டர்ஃபால் மாடல் மேனுவல் சிஸ்டம், ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். இன்க்ரிமெண்டல்னால் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியிலேருந்து அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம மூவ் பண்ணணும். ப்ரோட்டோடைப்பிங்னாலே உங்களுக்கு என்னென்ன வரணும், ஒரு ரியாலிட்டி சிஸ்டம் ரியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வித்தின் 3 months நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த வாட்டர்ஃபால் மாடல்? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த வாட்டர்ஃபால் மாடல்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வாட்டர்ஃபால் மாடலில் இருக்கிறது வந்து ஒன்லி ரெக்யர்மெண்ட் கேதரிங், பிளானிங், ரைட், கோடிங், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், அடுத்து மெயின்டெனன்ஸ். ரைட், ஸோ இங்கே ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் இருக்குது, டிசைன் இருக்குது, கோடிங் இருக்குது. ரிஸ்க் அனாலிசிஸ் கிடையாது. ஏன்னா ரிஸ்க் அனாலிசிஸ் எங்கே இருக்குது, ரிஸ்க் அனாலிசிஸ் வந்து ஸ்பைரல் மாடலில் தான் அவைலபிளாக இருக்குது. சரியா, அப்போ ரிஸ்க் அனாலிசிஸ் இங்கே கிடையாது. ஸோ ரிஸ்க் அனாலிசிஸ் தான் ரைட் ஆன்சர்.
The DAS model is preferred for the software development when the requirements are not clear. ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நாட் கிளியராக இல்லை அப்படின்னாலே நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா எவல்யூஷனரி போங்க. ஒருவேளை உங்களுக்கு எவல்யூஷனரி ஆப்ஷனில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரோட்டோடைப்பிங் போகணும். ஸோ எவல்யூஷனரி இஸ் த ரைட் ஆன்சர். Determining whether you have built the right system is called. Determining whether you have built the system right is called. Right system first R வந்தது அப்படின்னா அது validation. So first optionக்கு D தான் right. Determining whether you have built system right is called verification. அப்போது first ஒன்றுக்கு D, second ஒன்றுக்கு B. DAS is a process of demonstrating the existence of defects or providing confidence do not appear. Discovering அடுத்து fourth option பாருங்கள், it's a process of discovering the cause of defect and fixing it. இது வந்து என்னது, ஃபிக்ஸிங்னு வந்தாலே வந்து debugging. சரியா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷனுக்கு வந்து debugging, தேர்ட் ஆப்ஷனுக்கு டெஸ்டிங். அப்போ யார், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்கள், வேலிடேஷன், are we built the right product, verification, product right, demonstrating the existence of defect or providing the confidence that do not appear to be present, discovering the cause of defects and fixing error அப்படின்னு வந்தாலே debugging. இந்த நாலுமே நான் வச்சுக்கணும். ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 4. In software configuration management SCM, which of the following is a use case supported by standard version control system? Managing several version or release of the software, filling bug report and reporting their progress, allowing team members to work in parallel, identifying when and where a regression occurred. So right answer வந்து software configuration management பொறுத்தளவில் it is a set of activities that have been developed to manage the change throughout the life cycle of the computer system. It is viewed as a software quality assurance activity applied throughout the software process. Versioning, dependency tracking and change control, requirements tracking, audit trial. ஸோ இங்கே ஃபில்லிங் ஃபக் ரிப்போர்ட் இல்லவே இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா மேனேஜிங் செவரல் வெர்ஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர், allowing team members to work in parallel. Software configuration management பொறுத்த அளவில் parallel team work is allowed, right? So identifying when and where the regression occurred, இது ரொம்ப முக்கியம். So option 1 is the right answer. Then version release variant. ஸோ ரிலீஸ் அப்படின்னாலே டிஸ்ட்ரிபியூட்டட் டு த கம்ப்யூட்டர், இதை நான் வச்சுக்கோங்க. வேரியண்ட்னா என்ன அப்படின்னா an instance of a system that differs in some way from other instance. வேரியண்ட்னா என்னென்னா, இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஓஎஸில் ஒர்க் ஆகும், இன்னொரு ஓஎஸுக்கு வேறு அதே சாஃப்ட்வேர் வேறு மாடியூலில் டிசைன் பண்ணியிருப்போம், அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே ஃபீச்சர்ஸ், பட் ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வேரியண்ட். ரெண்டு சாஃப்ட்வேர்ஸுமே என்னது அப்போது ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி, சரியா, சேம் ஃபங்க்ஷனாலிட்டி, பட் டிசைன்டு ஃபார் டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ஸ். அதுதான் என்னென்னா வேரியண்ட். இதை நீங்கள் நான் வச்சுக்கணும். வெர்ஷன் வரும்போது an instance of a system that differs in some way from other instance, ரைட்டா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா வெர்ஷன். கொடுத்த இன்ஸ்டன்ஸுக்கும் அடுத்து நம்ம கொடுக்க போகிற இன்ஸ்டன்ஸுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்கணும். ஸோ
So version is an instance of a system that differs in some way from other instance. Release is an instance of a system that is distributed to the computer. Variant நான் சொன்னதே தான், which is functionally identical to other instance. ஒரு சேம் சாஃப்ட்வேராக இருக்கும், டிஃப்ரெண்ட், ஆனால் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து வேறையாக இருக்கும். சரியா? இப்போது நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா வேறு எம்எஸ் ஆஃபீஸ்க்கு பதிலாக வேறு டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா? எம்எஸ் ஆஃபீஸே வேறு மாடலில் இருக்கலாம், ரைட்? அதுதான் என்னென்னா வேரியண்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ப்ரோட்டோடைப்பிங் மாடல் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் எப்போ யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு தெரியும். a useful approach when a computer cannot be define the requirements clearly. So option 2 is the right answer. ஸோ இந்த கொஷினோட இந்த வீடியோ வந்து முடியுது.